மதுவை பற்றி எனது கருத்து. கொடியதிலும் கொடியது மது என்னும் போதையை, துணைக்கு கொண்டு வந்தேன் பழைய கதையை. வேலையில்லாத மூவருக்கு மூளையில் உதித்தது, இவ்வுலகில் கொடியதிலும் கொடியது எதுவென அறிய. முதலாதவன் மதுவென்றான், இரண்டாதவன் மாது என்றான், மூன்றாம் நபர் உயிரை கொல்வது பாவம் என்றான். மூவரின் பேச்சும் முடிவுக்கு வரவில்லை, மூவருக்கும் தன்னைத்தானே சோதிக்கும் தகுதி இல்லை. தகுதி உள்ளவன் பாவம் என பதுங்கினான், பணத்தாசை அவனையும் விட்டு வைக்கவில்லை. மூன்றில் ஒரு செயல் செய்ய, பச்சிளம் குழந்தையை கொல்ல மனம் வரவில்லை, மனைவியை மறந்து மற்றவளை தொட விரும்பவில்லை. மதுவை கையில் எடுத்தான், மலமளவென உள்ளே தள்ளினான். மதுவின் மயக்கம் அவன் கண்களை மறைக்க, மங்கையை மடக்க தன்னிலை மறந்தான். ஒத்துழைக்க மறுத்தவளுடன் போராடினான், இடையூறாக மலலை அழ லாவகமாக அதன் கழுத்தில் கையை வைத்தான். அழுகுரல் அடங்கியது, மங்கையின் போராட்டம் அது பயனற்று போனது. மதுவின் மயக்கம் தன்னிலை தெரியாமல் தடுமாற வைத்தது. கொடியதிலும் கொடியது மதுவென உணர வைத்தது, போதையே என உணர வைத்தது. உண்மையை உணர்வோமா? மதுவை மனதுகுலத்திலிருந்து தள்ளி வைப்போமா? அன்புடன் பா. கணேசன்.